நீங்கள் எப்பயாவது ஃப்ரீ ஃபயரில் துரோக மூமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு போயிட்டு பல்ப் வாங்கியிருக்கீங்களா? நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன். என்னென்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நான் வந்து டெசர்டிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டேன். அவர் வந்து மேலே வந்து நின்றுக்கிட்டு இருந்தார். நான் வந்து அவரை பார்த்துட்டேன். பட் அவர் வந்து என்னை வந்து கவனிக்கல. ஸோ நானும் வந்து அப்படியே சும்மா உயர்த்துற மாதிரி அப்படியே வசத்திக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவர் வந்து கீழே வந்து இறங்கிட்டு வந்துட்டார். நானும் வந்து அப்படியே அவர் வந்து குளோவால் போட்டதும் நானும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி அப்படியே இந்த மாதிரி எழுந்திரிச்சு இருக்கவும் அவர் வந்து நம்பிட்டு ஃப்ரெண்டும் ஆகிட்டார். இப்போ வந்து நான் துரோக மூமெண்ட் இப்போ வந்து நான் பண்ண மாட்டேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஜோன் வந்ததும் அவர் வந்து போயிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்சை வந்து விட்டு கொடுத்துட்டாரு. இப்போ பாருங்கள், போயிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து எனக்கு விட்டு கொடுத்துருவார். நானும் வந்து ஹெட்டுக்கு தூக்கிடுவேன். பட் வந்து ட்ராக் வந்து விழாது. ஸோ தலைவர் போயிட்டு எனக்கு வந்து விட்டு கொடுத்துருவார். இந்த மேட்ச்சு எனக்கு வந்து வின் கிடச்சிரும். ஸோ அடுத்த மேட்ச்சு பாருங்கள். அடுத்த மேட்ச்சும் அதே டெசர்ட் ஈகிள் தான். இப்போது இந்த மேட்ச் வந்து சரி இப்போயாச்சும் தலைவனுக்கு துரோக மூமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வந்ததும் நான் வந்து இந்த கண்டெய்னருக்கு மேலே ஏறிட்டு நிற்பேன். அவர் வந்து வந்துடுவார். பட் நான் வந்து இப்போ வந்து போட வேணாம், தலைவனை விட்டு பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவேன். அவர் வந்து கண்டெய்னருக்கு மேலே நிற்பார். நானும் வந்து கண்டெய்னருக்கு மேலே போயிடுவேன். ஸோ இப்போது கண்டெய்னருக்கு மேலே வந்து அவர் நின்றுக்கிட்டு நானும் போயிட்டு அவர் வந்து எமௌண்ட் போடுவார். ஸோ நானும் வந்து அதுக்கு பதிலாக என்கிட்ட எமௌண்ட் இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி எமௌண்ட் வந்து நானும் வந்து போட்டு காட்டுவேன். இந்த சாஸ் எமௌண்ட்டு அப்புறம் நிறைய எமௌண்ட்ஸ்லாம் வந்து போட்டு காட்டுவேன். அவர் வந்து இவன் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் தான் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே அவர் பாட்டுக்கு அப்படியே நின்றுவார். நான் வந்து இவன் தலைவருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே நம்பிக்கை வந்து கூடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த முறை ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். எமௌண்ட் வந்து அப்படியே சும்மா போட்டுக்காட்டே இருந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி எமௌண்ட் போட்டுக்கிட்டே இருந்தேன். தலைவனும் வந்து அவன் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். நான் வந்து நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு ஜோனுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்ததும் அவர் வந்து போட்டார். பட் 2 பேரும் செத்துட்டோம். பட் அவருக்கு தான் வின் வந்து போயிடுச்சு. ஸோ ட்விஸ்ட்டே வந்து இந்த மேட்சில் தான். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க அவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு சொல்லிட்டு. மேட்சை விட்டு போயிட்டாங்க. மேட்சை விட்டு போயிட்டான். நானும் வந்து துரோக மூமெண்ட் போடலான்னு பார்த்தா அவன் வந்து மேட்சை விட்டு போயிடுவான். இப்போ பாருங்கள், கீழே வந்து அவனோட நேம் வந்து மேட்சை விட்டு போயிட்டான்னு காட்டும். மேட்சை விட்டு போயிட்டாங்க. துரோக மூமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? பூயா வந்து சும்மா போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு